மனசை எப்படி ஃப்ரீ ஃப்ளோவாக விடணும், மனசுக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம், மனசை எப்படி கையாளணும், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. கடைசி வரைக்கும் பாருங்கள். சுதந்திரம் விடுதலை சொல்கிற ரெண்டு விஷயமும் மனசை நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டுக்காமல் விடுறதுங்களா, இல்லை அறிவுபூர்வமாக அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு பூர்ண சுதந்திரம் கொடுக்குறதுங்களா? இல்லை, அதாவது மனசுங்கிறதே அறிவு மனசு எல்லாம் ஒன்று தான். அதில் எதுக்குமே சுதந்திரம் கொடுக்க வேண்டியதில்லை. எல்லாமே ஃப்ரீயாக என்ன இயற்கையாக இயங்குற மாதிரி பார்த்துக்கணும். அங்கே ஒன்று டாமினேட் பண்ணி அதை நல்லா வச்சுக்கணுங்கிற மாதிரி எந்த கடமையுமே கிடையாது. மனசை பொறுத்தளவில் அது எல்லாமே கரெக்டு தான் இப்படி சொல்லி எல்லாத்துக்கும் கரெக்டுன்னு கொடுத்தான்னு சொன்னால் அது இயற்கையாக இயங்கும். நாம் ஏதாவது தப்பு, இது இப்படி இயங்கக்கூடாது, இப்படி இயங்கினா தான் பரவாயில்லன்னு நினச்சிட்டிங்கன்னா அப்போ அதை அங்கே மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறதுங்கிற மாதிரி வரும். அங்கே ரெகுலேட் பண்ணுறதுங்கிறதே தப்பு. அதனால் எந்த பகுதியும் ரெகுலேட் பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே கரெக்டு தான். அகத்தை பொறுத்தவரெல்லாம் அறிவாக இருந்தாலும் சரி, மனசாக இருந்தாலும் சரி, எல்லாமே கரெக்டு தாங்கும்போது டோட்டலாக ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் வந்துடும். ஒரு சுதந்திரம் அடைஞ்சிடும். எல்லாமே சுதந்திரமாக இருக்கும். எதுவுமே சரி பண்ண வேண்டியது. இது சரி, இது தப்புன்னுட்டு சொல்லி அந்த தப்பு ரைட்டுங்கிற ஒரு கான்செப்டே இருக்கக்கூடாது அகத்தை பொறுத்தளவு. அதுதான் கேட்குறேன். அந்த சுதந்திரம் என்பது இப்போது நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அதை நான் எதுவுமே ஷேப் பண்ணல, மனசை எந்த இதுவுமே ஷேப் பண்ணல, அதை அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவில் விடுறோம். ஆனால் அதை இப்போ ஒரு தாட் வருதுன்னு வைங்களேன், அந்த தாட்டை நான் ஏற்றுக்கிறதுனால அது எனக்குள்ளே ஃப்ரீ ஃப்ளோ ஆகுதுங்களா, இல்லை நான் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டுக்காமல் விடும்போது ஃப்ரீ ஃப்ளோ ஆகுமான்னு கேட்க. இல்லை, அதான் மொத்தத்தில் நீங்கள் ரெண்டுமே ஷேப் பண்ண அண்டர்ஸ்டாண்டிங்கில் இடந்துடணும். நீங்கள் ஏற்றுக்கிடுறதுனாலும் கூட உங்களுடைய முயற்சிகள் இருக்குது. அதாவது ஃப்ரீ ஃப்ளோவை விடணும்னு நினச்சிக்கிட்டா இருந்தாலும் கூட உங்களுக்கு ஏதோ முயற்சி இருக்குது. இது ஹேப்பனிங்காக இருக்கும். அதாவது அங்கே ஹேப்பனிங் வேறு, டூயிங் வேறு. டூயிங்கிறது உங்கள் பார்ட் அங்கே கொஞ்சம் இருக்குது. ஹேப்பனிங்னு சொன்னால் உங்கள் பார்ட்டே இல்லை. நீங்கள் தப்பாகவே பண்ணாலும் கூட அங்கே எல்லாம் அந்த ஹேப்பனிங்காக இருந்ததுன்னா அவங்க அறிவு இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு எனக்கே ஒன்று சொல்லிச்சுனாலும் கூட அதுவுமே ஹேப்பனிங்காக இருந்தால் தப்பு இல்லை. அறிவாக இருந்தாலும் சரி, மனசாக இருந்தாலும் சரி, அது எது வேணாலும் என்ன வேணாலும் நடந்தாலும் அது தானாக நடக்கணும். நீங்களாக பிளான் பண்ணி செய்யக்கூடாது. நீங்களாக பிளான் பண்ணி இருந்தீங்கன்னா தப்பு ரைட்டுங்கிறதெல்லாம் வரும். அங்கே எல்லாமே எது இருந்தாலும் கரெக்டு தான்ங்கிற ஒரு இதில் வந்துடும். அது அகமா புறமா அங்கே என்ன நடந்தாலும் கரெக்டு தான்ன்ற மாதிரி வந்துடும். தப்பு கண்டுபிடிக்கிறதுங்கிறதே இருக்கக்கூடாது. என்ன வேணாலும் கரெக்டு தான்ங்கிற ஒரு இயற்கைக்கு வந்துடும். அகங்கிறது இயற்கையாக இருக்கும், செயற்கைங்கிறதே கிடையாது. புறத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கணுங்க. இல்லை, இப்போ அது என்னோட செயல்கள்லாம் எனக்கு என்னோட புரிதலில் நான் சொல்கிறேன். சில விஷயங்களை நான் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டுக்காமல் விடுறதும் இருக்குது. இப்போ மனசில் வர தாட்ஸே சொல்கிறேன். ஸோ அது சில விஷயங்களை நானே கண்டுக்காமல் விடுற மாதிரியும் தெரியுது. சிலதை நான் அதை ஏற்றுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஆமாம் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சிலதை இது பண்ணும்போது அது எனக்குள்ளேருந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக தான் அதுக்கான டிஃப்ரென்சேஷன் இல்லை. நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது கூட அங்கே ஒரு வேலையை க்ரியேட் பண்ணிடும். உங்களுக்கு அங்கே எந்த வேலையுமே இருக்கக்கூடாது. அது ரெண்டுலேயும் அது இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிடணும். அங்கே எல்லாமே தானாக நிகழ்வுது. நீங்கள் சண்டை போட்டாலும் கூட இந்த சண்டை தானாக நிகழ்வுன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. அது அகமா புறமானு மட்டும் பிரிச்சுக்கிடுங்க. அகமாக இருந்ததுன்னா அது இயற்கைங்கிற மாதிரி இருக்கும். அங்கே நம்முடைய பார்த்து இருக்கக்கூடாது. நம்ம அக்செப்ட் பண்ணுறேன், இப்படி தான் இருக்குன்னு சொல்லி இருந்ததுன்னா நீங்கள் ஏதோ ஒரு வகையில் டிசைன் பண்ணிடுறீங்க. உங்கள் டிசைனிங் எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது. உங்கள் டிசைனிங்கே இருக்கக்கூடாது. இருந்தீங்கன்னா உங்கள் ரோல் அங்கே இருக்குது. அங்கே ஹேப்பனிங்காக இருக்கிற மாதிரி பார்த்தீங்க. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.